ஹாய், திஸ் இஸ் ரேவதி. வெல்கம் பேக் டு ரேவிஜய் விலாக்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு சொல்லலாம். அபுதாபி வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுற விநாயகர் சதுர்த்தி. ஸோ நல்லாவே பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட் வந்ததுனால டே வந்து ஸ்டார்ட் ஆனதே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் தான் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னதான் வெளிநாட்டில் இருக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஊர் பண்டிகைனா மிஸ் பண்ணி தான் ஆவேன். அதுவும் விநாயகர் சதுர்த்திலாம் 3 நாள் ஃபங்க்ஷன் எங்கள் ஊர் சைடில் நல்லா வைப் பண்ணிகிட்ருப்போம். பட் அது எல்லாமே இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்காகவே வீட்டில் நல்லாவே பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாப்பா மேனேஜ் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனும் நல்லாவே பிளான் பண்ணியிருக்கேன். மெயினாக தூரிக்கா இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கல்ஃப் கண்ட்ரியில் இந்த மாதிரி செலிப்ரேஷனில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. அதுக்கான வைபெல்லாம் வெளியே கிடைக்காது. அதே நம்ம ஊராக இருந்தால் சுற்றி முற்றி என்விரான்மெண்டெல்லாம் அதுக்கான வைபு வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் தான் சாமி கும்பிட்றேன். ஸோ மார்னிங் டு ஈவினிங் என்னோட யூஷுவல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக்கெண்ட்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் தான் பாப்பா பார்த்துப்பாரு. இப்போல்லாம் தூரிக்காவை பல்லு விளக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஏபிசி மில்க்கு கொடுத்துட்டேன். ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே மினிமல் குக்கிங் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் காலையிலே முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட உப்புமா பண்ணியிருந்தேன். கோதுமை உப்புமானா எங்கள் வீட்டில் எல்லாம் சமத்தா சாப்பிட்ருவாங்க. கோதுமை உப்புமா பண்ணிவிட்டு லஞ்சு கூட தட்டைப்பயிறு சாதமும் பண்ணிட்டேன். ஸோ குக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குன்னாரு. இதுக்கப்புறம் பாப்பா கூட நான் எங்கேஜாக இருப்பேன். மார்னிங் ரொட்டீன் ஒர்க் அண்ட் குக்கிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாப்பாவும் தூங்க வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த குர்த்தி மிந்த்ராவில் தான் எடுத்தேன். இதோட கலர் அண்ட் டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா ஒர்க் முடிச்சுட்டு லன்ச் டைமும் வந்துருச்சு. 1 o'clock பக்கம் லஞ்சு சாப்பிட்டோம். பாப்பா தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் 2 பேர் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரேர். அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ உட்காந்து நான் பேசிட்டு தட்டைப்பயிறு சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு தட்டைப்பயிறு சாதம் சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதனால் நல்லாவே சாப்பிட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். விநாயகர் சிலை வந்து இந்த வருஷம் வாங்கலை. ஏன்னா எங்ககிட்ட கார் இல்லை, போய் கரைக்கிறதுக்கு லாங்காக போகணும். ஸோ அதனால் வீட்டில் இருக்க சாமி படமே வச்சு சாமி கும்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கே அபுதாபியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் ஸ்டோர்னா முருகன் கடை, பெருமாள் கடை. நான் இன்றைக்கி பெருமாள் கடைக்கு தான் போயிருந்தேன். அங்கே நம்ம ஊர் எல்லா பொருளுமே தாராளமாக கிடைக்கும். பட் விலை தான் டபுள் த ரேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து விற்கும் போது விலை அதிகமாக இருக்கும். இங்கே மெயினாக வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஊரில் இருக்கும் போதெல்லாம் பூ வைக்கணும்னு ஆசையே வரதில்லை. பட் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்த வாட்டி பூ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. டெய்லியுமே வைக்கணும்லாம் தோணும் சம்டைம்ஸ். தமிழ் கடைக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கே டைம் 3 o'clock ஆகிடுச்சு. குயிக்காக வந்து பிரசாதத்தோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் 6 o'clock தான் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் டின்னருக்கும் சேர்த்து 2க்கும் பிளான் பண்ணி அவுல் சுண்டல் வந்து தாளிச்சிட்டேன். இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பிரசாதம் அவுல் சுண்டல் செஞ்சால் போதும், எல்லாருமே சமத்தா சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஸ்வீட்க்கு வந்து பொங்கல் பண்ணலை. ஸோ அதனால் ஸ்வீட்க்கு வந்து பூரண கொழுக்கட்டை தான் பிளான் பண்ணியிருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் தேங்காய் வந்து திருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் தேங்காய் ஹீட் ஏறினா போதும். நயமான வெல்லத்தை நான் டேரெக்டாக 1 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே வெல்லம் கரைஞ்சி இந்த பூரணம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணியில் 2 டீஸ்பூன் நெய், தேவையானவுக்கு சால்ட்டு போட்டு இந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இந்த ஹீட்லேயே நல்லா வெந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மோல்டில் நெய் தடவி மாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை வச்சு லாக் பண்ணிங்கன்னா பூரண கொழுக்கட்டை வந்து அழகான ஷேப்பில் ரெடி ஆகிடும். 10 minutes வந்து இந்த கொழுக்கட்டையை ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். குக்கிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு ஏதோ டெக்கரேட் பண்ணலை. பட் இருக்க பூ வச்சு ரொம்ப சிம்பிளாக தரையில் வந்து விநாயகரோட சிம்பிள் மட்டும் ஃப்ளவர்லேயே வந்து டெக்கர் பண்ணேன். ஸோ வந்து இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் போய் ரெடியாக போயிட்டேன். பட் ஹஸ்பண்ட் அவ்வளோ அழகாக டைம் எடுத்து இந்த இருகம்பூ மாலை கோர்த்து கொடுத்தாரு. அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்கும்போது. மங்களகரமான மஞ்சள் சேலை நல்லா லைட்டான சாரியாக எடுத்து நான் குயிக்காக வந்து சிம்பிள் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டேன். என்னோட ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பாப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பட்டுப்பாவோட போட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட ஹெல்ப்பில் தான் அவளை ரெடி பண்ணியே விட்டேன். ஃபைனலாக எல்லா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாமி கும்பிட்றதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொள்ளுக்கட்டை அழகாக வெந்து வந்திருக்கு. ஸோ கொள்ளுக்கட்டையோட அவுல் சுண்டல் ஃப்ரூட்ஸு விநாயகருக்கு நீ பிரசாதமாக வைக்க போகிறேன். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வீட்டிலேயே ரெடி பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், லிங்க் தரேன்.
ஊர்ல இருந்தா கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா திங்ஸுமே நமக்கு ஈஸியா கிடைக்கும். பட் வெளிநாட்ல இந்த மாரி திங்ஸ்லாம் இவ்ளோ ஈஸியா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன். அருகம்பூ, வாழை, பூ எல்லாமே தமிழ் கடையில இருந்தது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து எருகம்பூ கூட எடுத்துட்டு வந்திருந்தாரு. அவ்ளோ எருகம்பூ எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஊர்ல கூட கண்டிப்பா இவ்ளோ பூ கிடைச்சிருக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ரொம்ப மனநிறைவா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவ்ளோ அழகா என்னால முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா டெக்கர் பண்ணியிருந்தேன். விநாயகருக்காக பண்ணியிருந்த எல்லா பிரசாதத்தையுமே வாழையில வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தூரிகா கிருஷ்ண ஜெயந்தின்னு நினைச்சிட்டா. போன வீக் தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக் விநாயகர் சதுர்த்தினால குட்டி வந்து நல்லா கன்ஃபியூஷன் ஆயிட்டா. ஸோ விநாயகரோட அருளால கண்டிப்பா எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த இனிய நாளை வந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எங்க வீட்டு குட்டி விநாயகருக்கு பிரசாதம் ஊட்டி விட்டுட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம நினைச்ச எல்லா விஷயமே கண்டிப்பா நடக்கிறதுக்கான முயற்சி இருக்கும்போது அவர் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தி வீலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.